எங்களால் 100 பேர் 1000 பேர் ஆனது. உங்களால் 1000 பேர் லட்சம் பேர் ஆவார்கள். எல்லோருக்கும் உணவு கிடைத்து விடுகிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பேருந்து நிலையத்தில், ஒரு அரசு மருத்துவமனை வாசலில், ஒரு ரயில் நிலையத்தில் அல்லது சாலையோரத்தில் நின்று கவனித்து பாருங்கள். பசியின் உண்மை முகம் நம் கண்முன்னே தெரியும். யாரோ ஒருவர் கையில் பணம் இல்லாமல் வந்திருக்கலாம். பணம் இருந்தும் வேறு அவசியத்திற்காக அதை வைத்திருக்கலாம். பயண அவசரத்தில் சாப்பிட மறந்திருக்கலாம். நீண்ட பயணக்கலப்பில் பசியுடன் இருந்திருக்கலாம். வேலையிடையே ஒருவேளை உணவுக்கு நேரமில்லாமல் இருந்திருக்கலாம். காரணங்களோ 1000. ஆனால் பசிக்கு காரணம் தெரியாது, இடம் தெரியாது, நேரம் தெரியாது. அதனால்தான் இடமறிந்து, நேரமறிந்து, பசியறிந்து உணவளிக்கிறோம். ஒரு மனதிற்கு நம்பிக்கையையும், ஒரு உயிருக்கு அன்பையும், ஒரு நாளுக்கு புத்துணர்ச்சியையும் அளிக்கிறது ஒருவேளை உணவு. வாருங்கள், ஊர் கூடி சோறிடுவோம், பசியாற்றி புண்ணியம் பெறுவோம். உங்களால் முடிந்த நன்கொடையை அன்னதானத்திற்கு வழங்கி இந்த நல்ல பணியில் பங்கு கொள்ளுங்கள். உணவளிப்போம், உயிர்களை காப்போம்.